நம்ம சொசைட்டில டாக்டர்ஸ்க்கு எப்பவுமே மிகப்பெரிய மரியாதை உண்டு. நம்மளுடைய குடும்பங்கள், சமுதாயங்கள் எல்லா இடத்துலயும் நம்ம டாக்டர்ஸ பெரிய அளவுல மதிக்கிறோம். இன்னைக்கு பிராண்ட்புலி பிளே மாஸ்டர் டாக்ல ஒரு சீனியர் வாஸ்குலர் சர்ஜன், ரொம்ப பாப்புலரான டாக்டர் பாலாஜிய மீட் பண்ண போறோம். தேங்க் யூ டாக்டர் ஃபார் கம்மிங். Thank you, Sathish. வெல்கம் டு பிராண்ட்புலி பிளே மாஸ்டர் டாக்ஸ் பாட்காஸ்ட். டாக்டர், நீங்க ரொம்ப பிஸியான பெர்சன். எங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் குடுத்துருக்கீங்க. ஐ திங்க் இப்போ கூட நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வந்திருக்கீங்க. இவ்ளோ பிஸி ஷெட்யூல்ல இப்ப ரீசென்ட்டா உங்களோட இன்டர்வியூ ஒண்ணு வணக்கம் தமிழால நான் பார்த்தேன் நானு. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நெறைய விஷயங்கள் டெக்னாலஜிக்கலா ரொம்ப அப்டேட்டடா இருக்கீங்க. அதே சமயத்துல உங்களுடைய வொர்க்கும் உங்களுக்கு ஹெக்டிக்கா இருக்கு. எப்படி இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர். Thank you, Sathish, for giving the opportunity. I think it's a privilege, I think. ரொம்ப பெருமைப்படுறேன் உங்க கூட பேசுறது. Doctor's profession, I think everybody says it's a noble profession. I know இது வந்து ரொம்ப உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, இட் ரிக்வயர்ஸ் a lot of hardness. இது வந்து எப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே எப்போ நீங்க எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ, அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து மனசை நீங்க தேத்திக்கணும். நீ யூ ஆர் கோயிங் இன் ஃபார் அ வெரி ஹார்ட் ப்ரொஃபஷன் சொல்லிட்டு. அதனால தான் நீங்க வந்து போக போக பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வேலை அதிகமா இருந்தாலும், எல்லாத்தையும் ஸ்டார்ட் டேக்கிங் இட் வெரி ஈஸிலி, போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அன்லெஸ் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட், உங்களுக்கு நாளடைவில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யங்கர் ஜெனரேஷன் சில பேர் வந்து தெரியாம டாக்டர்ல சேர்ந்துறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டு விட்டுட்டு கூட போயிடுறாங்க இப்ப படிக்கும்போதே. டிராப் அவுட் ரேஷியோ ரொம்ப அதிகமாயிட்டு போகுது. படிக்கும்போது விட்டுட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் ப்ராக்டிஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரொஃபஷன் மாற்ற போயிடுறாங்க. ஐ ஹவ் லாட் ஆஃப் பீப்புள் நீங்கள் எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டு அவங்க ஆண்டர்பனராக போயிடுறாங்க, பிஸ்னஸ் மேனாக போயிடுறாங்க. ஐவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ரன் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஆல்சோ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு. அதனால் அன்லெஸ் யூ ஹேவ் அ ஃப்ளேர் ஃபார் த ப்ரொஃபஷன் அண்ட் யூ ப்ரிப்பேர் டு ஒர்க் டே அண்ட் நைட், ஐ டோன்ட் திங்க் யூ கேன் பி அ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். நீங்க உங்களுடைய கரியர ஸ்டார்ட் பண்ணும்போது இத வந்து பிரெடிக்ட் பண்ணி தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நான் ஏன் டாக்டரான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் சின்னப்போ இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஐ யூஸ் டு பி அ கைண்ட் ஆஃப் அ வெரி சிக் பேபி. அடிக்கடி டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கும். எனக்கு அடிக்கடி ஃபீவர் வரும், தொண்டை வலி வரும், அது மாதிரிலாம். அப்போ அடிக்கடி டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து ஐ யூஸ் டு வண்டர் இல்லை, அப்போ நிறைய பேர் கூட்டம் நீக்கம் வர பார்க்குறதுக்கு க்யூவில் நின்று 2 மணி நேரம் முன்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஐ யூஸ் டு வண்டர் அபவுட் த ப்ரொஃபஷன் அண்ட் சர்வீஸ் தே டூ. சி யூ பிரிங் ஸ்மைல்ஸ் இன் பேஷன்ஸ் ஃபேஸஸ் இல்லையா? நீங்கள் வலியோடு போகிறீங்க, திரும்பி வரும்போது வலி இல்லாமல் இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. அது மாதிரி ஐ எம் நாட் ஷோர் எனி அதர் ப்ரொஃபஷன் கேன் டூ தட். அது மாதிரி நோயாளி மட்டும் கிடையாது, அப்போ த ஹோல் ஃபேமிலி. இப்போ நீங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகிறீங்க. குழந்தை சுற்றி அவங்க இருக்கிற எல்லா ஃபேமிலியும், அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தை நல்லா ஆயிடுச்சுன்னா ஹோல் ஃபேமிலி இஸ் வெரி ஹாப்பி இல்லையா? ஸோ யூ பிரிங் இன் ஸ்மைல், ஹாப்பினஸ் டு எவ்ரிபடி. ஸோ தட் இஸ் வாட் தி தி ப்ரொஃபஷன் இஸ் ஆல் அபவுட். நான் எப்படி டாக்டர் ஆனன்றது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நான் சும்மா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், நீ என்ன ஆக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு. நான் டாக்டராக விரும்புகிறேன்னு சொன்னேன். ஐ ஹாவ் நோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் டாக்டர்ஸ். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, டாக்டரை பற்றியே தெரியாது, எப்படி டாக்டர் ஆகணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ ஹி லாஃப்ட். எனிவே இட் வென்ட் ஆன். தென் வென் ஐ கேம் டு டேக்கிங் அப் தி பிரான்ச்சஸில் பயாலஜின்னு சொல்லிட்டு ஐ டுக் பியூர் சயின்ஸ் பிரான்ச். ஓகே. எங்கள் அப்பா வந்து சொன்னார், ஆர் யூ ஷுவர்? இல்லை நான் டாக்டர் தான் ஆகணும்னு சொன்னேன். My father never influenced us to become whichever profession you want to take. Then I took on. Then, fortunately, by God's grace, I came out with flying colors in the biology group. Very good. Then it was an easy option for me to get into a medicine profession. So those days only your state board exam results were counted. So I got everything. அப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அப்போ எனக்கு அப்புறம் தான் வந்துச்சு அது. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் 100 in all the groups now. ஓகே. 98, 99, 99.5. So I was one of the toppers in the state. So I got into profession without knowing what it's going to be. ஓகே. Because I had no friends, no family members. நோ இன்ஃப்ளூயன்ஸ். யாரும் கிடையாது. அப்போ வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் சேர்ந்த பிறகு தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. புக்கு ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும், எல்லாத்தையும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இயரே யூ ஆர் த்ரோன் இன்டு எ பிக் வெல் இல்லையா? ஸோ இது ஸ்விம் ஆர் சிங்க், அது மாதிரி கதை தான் அது. அண்ட் காம்படிஷன் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். நான் சேர்ந்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ் இன் தி சிட்டி வேர் ஆல் த டாப் பீப்புள் கம். ஸ்டேட் நம்பர் 1, ஸ்டேட் நம்பர் 2, ஸ்டேட் நம்பர் 3, அப்படியே வரிசையாக எல்லாம் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் தான் இருப்பாங்க எல்லாம். ஸோ யூ ஆர் கம்பீட்டிங் வித் தம் அண்ட் பீப்புள் வித் ஹெவி பேக்ரவுண்ட், எல்லா ப்ரொஃபஸர்ஸ் சன்ஸ் எல்லாம் படிப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு கம்பீட் வித் தம் இல்லையா? ஸோ இது வந்து அன்லெஸ் யூ ஹேவ் ஸ்ட்ராங் சேலஞ்சஸ் ஃப்ரம் யுவர் பியர்ஸ் அண்ட் யூ cannot come out டாப் இல்லையா?
Then I came out with gold medal from MBBS and everything, Great. from the Madras Medical College, Mm. which is, in fact, even now I can say one of the number one medical college in the country, and you can compare it to the medical college in the world also. So that is how the course went on. And then I went on to take on my surgery as a profession, and then vascular surgery as my specialty. Okay. Again, at every step, I didn't know why I became a surgeon, why I became a vascular surgeon. But there are some incidences which changed, as we went along. ஸ்பெசிஃபிக்கா நீங்க வாஸ்குலர் சர்ஜரி அது எடுத்ததுக்கு என்ன ரீசன்? அந்த பிரேக் எப்படி உங்களுக்கு வந்தது? Again, that's another interesting story because நான் MBBS முடிச்சுட்டு MS சேர்ந்தேன். Surgery was my passion. Again, MBBS படிக்கும்போது surgical field பார்க்கும்போது I had seen lot of top professors. உங்களுக்கு தெரியும், ப்ரொஃபஸர் என் ரங்கபாஷ்யம் ஒரு ஃபேமஸ் சர்ஜனாக இருந்தாரப்போ. ஸோ லுக்கிங் அட் தம்லாம் யூ ஆர் டேக்கிங் தம் as a mentor. அது மாதிரி சொல்லிட்டு யூ ஹேவ் அன் அவர் பார்த்த உடனே அவர் நடக்கிறது, அவர் ட்ரெஸ் பண்ணுறது, அவர் ஆப்ரேட் பண்ணுறது, அதை பார்த்த உடனே நம்மளும் அது மாதிரி பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய சர்ஜன் ஆகணும்னு சொல்லிட்டு when I was doing surgery, எங்களுக்கு வாஸ்குலர் சர்ஜரியில் போஸ்டிங் வந்தது. அப்போ வந்து வாஸ்குலர் சர்ஜரின்றது வெரி 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 லோக்கி. ஓகே. அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் சர்ஜரியில் கால் இழப்பு நிறைய பேர் வந்து கால் இழந்துடுவாங்க. அப்போது வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் போட்டால் நிறைய பேர் கால் இழந்துருப்பாங்க. அப்போது ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நம்ம நாட்டிலே இங்கே மட்டும் இல்லை, நம்ம நாட்டிலே கிடையாது. டெக்னாலஜி இங்கே வரல அவ்வளோ. அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் டிசைட் பண்ணது, நான் வெளிநாட்டுக்கு போனாக்கா வாஸ்குலர் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட் வாஸ் குவைட் எவால்வ்ட். ஓகே. A huge gap ஓகே. between India and Western countries those days. I specifically say those days because things have changed now. We are at, those days சொல்றது எந்த இயர்ஸ் சொல்றீங்க? I'm talking about 1989-90. That is 35 years ago when I went to United Kingdom for my higher surgical training. அப்போ வந்து there's a huge gap in the technological advancement or availability in our country. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்தது, இங்கே இல்லை. அப்போ அந்த ஃபீல்டில் அங்கே போயிட்டு I chose to become a vascular surgeon. And then the journey went on like that, ஓகே. வாஸ்குலர் சர்ஜரி வந்து மற்ற சர்ஜரியை விட ரொம்ப நுட்பமான சர்ஜரி இல்லை டாக்டர் அது? Very demanding surgery சொல்லலாம். Because we deal with a lot of sick patients. உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் ஹெர்னியாவோட வந்தாருன்னா ஹெர்னியா மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்கும். வருவார், ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, போயிடுவாங்க. வாஸ்குலர் சர்ஜரி பேஷண்ட்ஸ்ன்றது வந்து சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மைனர் வாஸ்குலர் சர்ஜரி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் நிறைய கோமாபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. ஓகே. அதாவது அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், நிறைய ப்ராப்ளம் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தே ஆர் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன். அதை வச்சு நாங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங். அது மாதிரி சொல்கிறது. டாக்டர், நீங்கள் சொன்னீங்க 35 வருஷமாக நீங்கள் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்க. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், ஃபியூச்சர் இந்த சர்ஜரியில் டெக்னாலஜி எப்படிலாம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா? வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஹெல்த் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நம்ம வந்து மெடிசன் வந்து தனியாக பிரிக்க முடியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டே பை டே உங்களுக்கு டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மெடிசனும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மெடிசன் இஸ் காட் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். நம்ம பார்க்குறது பேஷண்ட் தான் சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்ஸுக்கு மருத்துவம் கொடுக்கணும்னா வெறும் டாக்டர் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு மருந்து தேவை. ஸோ அது வந்து கம்ஸ் அண்டர் ஃபார்மகாலஜி. மெடிசன் ட்ரக் டெவலப்மெண்ட் சொல்கிறது. தினம் பார்த்தீங்கன்னா புது புது மெடிசன் வந்திருக்கு. அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து தான் உங்களுக்கு மெடிசன் வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கண் முன்னாடி பார்த்தது வந்து கோவிட் டைம்ஸில் தேவையான நேரத்துக்கு வேக்சின். அந்த வேக்சின் மட்டும் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இருக்க மாட்டோம். நம்ம மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக. நம்ம கோவிட் வந்து உலகத்தையே அழிஞ்சிருக்கோம். நம்மளுக்கு தெரியும், எல்லா ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் இழந்திருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம், கண் முன்னாடி பார்த்தோம். இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, கண் முன்னாடி பார்த்தோம். நம்ம வேக்சின் வந்த பிறகு எப்படி அந்த வேக்சின் எல்லாத்தையும் உயிர் காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டு. The vaccine is a development that happened just like that because we had so much of science and technology in our country. இது மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக ட்ரக் டெவலப்மெண்ட் சொல்கிறது. அது மாதிரி நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவைஸ் டெக்னாலஜி. ஒரு ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட்டு போடுறாங்க, பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க. அதுலேயே தினம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டென்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ் மேக்கர், அது மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐன்னு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் எவ்ரிடே இட் இஸ் கம்மிங் இன் டு மெடிக்கல் ஃபீல்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பேஷண்ட்டுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறதுன்னு பொறுத்து இருக்குது. பெஸ்ட் கேர். உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷனோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ 90% சக்ஸஸ் ரேட்.
85%ன்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து 100% சக்ஸஸ் ரேட்டை மீட் பண்ணிக்கிட்டே போகிறோம். இன்னும் போக போக எவ்வளோ நம்ம மீட் பண்ண போகிறோன்னு தெரியல. 100% அச்சீவ் பண்ணுமான்னு தெரியல. பட் ஐ திங்க் டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங் அலாங் வித் மெடிக்கல் டெவலப்மெண்ட் ஆல்சோ. அது மாதிரி இருந்தால் தான் நோயாளிகளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். டாக்டர், நீங்க வந்து தோ யூ ஆர் என் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் அண்ட் இன்னைக்கு வந்து நீங்க ரெகுலரா உங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் மீட் பண்ற நெறைய டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் லாயர்ஸ் நான் பார்த்துருக்கேன். டெக்னாலஜி அடாப்ஷன வந்து அவங்க என்கரேஜும் பண்றதில்ல. சில சமயத்துல அதுக்கு அகைன்ஸ்ட்டா கூட பேசுறவங்களலாம் நான் பார்த்துருக்கேன். அத பத்தி உங்களுடைய வியூ என்ன? ஐ திங்க் நீங்கள் டெக்னாலஜி நீங்கள் அடாப்ட் பண்ணலன்னா யூ வில் பெரிஷ். ஸோ ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆர் இஃப் யூ வாண்ட் டு பி if you want to move up in your career, I think you have to adapt. If you want to become relevant, you have to be. Correct. This is very well said and already it's seen already. இது வந்து எல்லா ஃபீல்டும் சொல்லுவாங்க நீங்க. So you may be a good sprinter. You may be doing 100 meters in 10 seconds. You may be world number 1. பட் அடுத்த வரவன் வந்து 9.5 செகண்ட்ஸில் வந்துடுவாங்க இல்லையா? ஸோ யூ மே பி அ குட் ரன்னர் பட் somebody is better than you because he's adapting latest advancement technologies. So if you want to be a successful doctor, if you want to be successful in a career, I think you have to. Otherwise, you will perish along with others. So, இப்போ ஏஐ வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும், டீச்சர்ஸ் எல்லாம் பெரிய அளவுல ரீப்ளேஸ் பண்ணும்னு சொல்லிட்டு பில் கேட்ஸ் வந்து ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? I think probably I have to disagree with Bill Gates. ஓகே, குட். In fact, I can quote some altman who actually invented ChatGPT. இல்லையா? அவரே சொன்னாரு recently. அவர் என்ன சொன்னாருன்னா, I believe in my invention, ChatGPT. That can give you a lot of ideas. But I cannot take that as when I have a problem, I cannot follow ChatGPT as a treatment. I still go to a doctor. But doctor has to be familiar with all the technologies and even ChatGPTs or any other AI technologies. Otherwise, as of today, as it stands today, I don't think it will replace doctors on the whole, as we see in software professions. But there are some specialities. For example, dermatology சொல்றாங்க, radiology சொல்றாங்க, histopathology சொல்றாங்க. இந்த 3 ஃபீல்டில் வந்து there may be some change in the way they perform. For example, X-ray. இன்னைக்கு நீங்கள் ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர் போகிறீங்க, ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. 95% வந்து நார்மல் எக்ஸ்ரே தான் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு எதுக்கு டாக்டர் இல்லையா? ஒரு சாட் ஜிபிடியே ஒரு ஏஐ இன்டகிரேட்டட் ரேடியோ டயக்னோஸ்டிக்ஸ் வில் டெல் யூ நார்மல் சொல்லிட்டு. ஸோ இஃப் எ ஃபீட் 1000 எக்ஸ்ரேஸ், 1000 diagnostics, that's going to pick up 5 as abnormal. அந்த 5 abnormal மட்டும் டாக்டரை பார்த்துட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சிடலாம். In that field, probably it cannot replace but can help the radiologist to pick up even a minute pathologies. அது மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி ஹிஸ்டோபத்தாலஜி சொல்கிறாங்க, அதாவது பயாப்சி பார்க்குறது. சம்டைம்ஸ் தே கேன் மிஸ் அவுட் ஆன் டயக்னோசிஸ். உதாரணத்துக்கு இப்போ மேமோகிராம் பண்ணுறாங்க, அது பிக்கப் பண்ணுறது. ஸ்மியர்ஸ் பண்ணுறாங்க, பேப் ஸ்மியர் பண்ணி லார்ஜ் ஸ்கேல் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்லாம். 10,000 ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா எப்படி ஒரு டாக்டரே பார்த்து ஒரு மென்டல் ஃபிட்டிக் வந்துடும். அதெல்லாம் இதை ஹெல்ப் பண்ணும். 1000 ஸ்மியர்ஸ் அது பார்த்துட்டு ஒரு 10 மட்டும் பாசிட்டிவ் பார்த்துட்டாங்கன்னா அது வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி பெத்தாலஜிஸ். அது மாதிரி இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் சர்வைலன்ஸ் அண்ட் சம் ஸ்பெஷாலிட்டிஸ், பட் சர்டன்லி இட் cannot replace. ஃபார் எக்ஸாம்பிள், a surgeon. How can a robot can help a surgeon to do a surgery? பட் robot cannot do a surgery. இல்லையா? அது மாதிரி. நீங்க சொன்னீங்க வாஸ்குலர் சர்ஜரின்னு சொல்லும் பொழுது, இந்த சர்ஜரி பண்ற மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து கோர்மார்பிட் டிசீஸோட வருவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப எமோஷனலி சார்ஜ்டா இருப்பாங்க, ஃபிசிக்கலி வீக்கா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பேஷண்ட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக அவங்க கிட்ட வராங்க. சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அசம்பாவிதம் இல்லை, அவங்களுடைய இது ஃபெயிலியர் ரேட்டில் போயிடுது அப்படின் பொழுது அந்த எமோஷ்னலி சார்ஜ்டு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக ஒரு டாக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபப்பட்டதே அது ஒரு விஷயம் தான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாலையும் நம்ம ஊரில் கூட டாக்டர்ஸை அட்டாக் பண்ணுறது, எமோஷ்னலி சார்ஜ்டு, அதாவது ரொம்ப அப்யூஸ் பண்ணுறது நம்ம சொசைட்டியில் நம்ம பார்க்குறோம். அவங்க இந்த ப்ரொஃபஷனை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியல மக்களால். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? மற்றவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? This is something which makes medical field very challenging and interesting.
இதை எப்படி ஹேண்டில் பண்ண யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் அகெயின் பிகம் அ வெரி ஃபேமஸ் டாக்டர், சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸ். இது வந்து ரைட் ஃப்ரம் டே ஒன் ஐ திங்க் இட் ஷுட் லேர்ன். நாங்கள் வந்து அகெயின் இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ வென்ட் டு யூகே இஸ் சம்திங் டு லேர்ன் வாட்ஸ் கால் அ பெட் சைட் மேனர்ஸ். ஃப்ரம் டே ஒன் நீங்கள் எப்படி நோயாளிக்கிட்டேயும் பேஷண்ட் ஃபேமிலிக்கிட்டேயும் எப்படி ஹவ் யூ டெவலப் அ ரேப்போ. தே ஹவ் டு டெவலப் அ கான்ஃபிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் யூ. அந்த ட்ரஸ்ட் இல்லைனா இந்த பிரேக் ஆஃப் ட்ரஸ்ட்டை தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது. ரைட் ஃப்ரம் டே ஒன் தே ஹவ் டு பிலீவ் யூ. யூ பிகம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ரைட் ஃப்ரம் டே ஒன். அதனால தான் அவங்களுக்கு இருக்கிற அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் போகிறாங்களோ அந்த கஷ்டத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். இன் எவ்ரி ஆஸ்பெக்ட், போத் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், மென்டல் ஆஸ்பெக்ட், எவ்ரிதிங் எங்களுக்கு தெரியணும். See, I'm not just become a doctor alone. As I become part of the family, I know how much they are suffering. Day in and day out, I see it as a challenge. ஒரு patient ஒரு மாதிரி இருப்பாங்க. So throughout my life in my career, I would have faced probably millions of patients. And everybody is different. Everybody comes from different background of family, education, and everything. So understanding of the medical problem and how you communicate to them in their own way. You may be, and I know everything about a disease. But how I express it, the way the patient, the family understands is very, very important. இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி நீங்கள் டீச் பண்ணலாம். அது அவங்களுக்கு நோ யூஸ். அவங்களுக்கு தெரிய வேண்டியதை கரெக்டாக சொல்லணும். அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க. தென் யூ பி அலாங் வித் தம். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உதாரணத்துக்கு ஃபினான்ஷியலி. If they are actually poor, they need help, I think you have to go along with them and help them out. That makes a big difference. Something which pushes them today in India is out of pocket payment. அதாவது எல்லாரும் வந்து இன்சூர்ட் கிடையாது. ஒருத்தர் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் வராங்க, அவங்க தான் அவுட் ஆஃப் பாக்கெட்லேருந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டுடே அபவுட் 7 crore family becomes poor from middle income group to poor because of out of pocket expenses. ஒரு அம்மாவோ அப்பாவோ கேன்சரோ இல்லை வாஸ்குலர் டிசீஸோ வந்து அட்மிட் ஆகிறாங்க. ஒரு 5 lakhs 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல் தர் லைஃப் டைம் ஏர்னிங் இஸ். சடனாக போர் ஆயிடுறாங்க. You go along with them and help them out. I think they are happy, you are happy, patient is happy. So that you should be in a right frame of mind. இந்த இடத்துல நான் கரெக்டாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதனால் என்ன பண்ணுறோம், we take your challenges, your mental agony into us. That is why a lot of doctors become ill. In fact, a lot of doctors say mental health disorders are very high in doctors also. It may not be seen outside. Even suicide rate. Absolutely. I'm coming to the next point. The suicide rate is very high and the life period is also very short in doctors. It is very well proven because we take on the stress what you are supposed to take. So ஒருத்தங்க வந்து இறக்குற தருவாயில் வராங்க, நடுராத்திரி எமர்ஜென்சியில் வராங்கன்னா, not only the family is under stress, I am also under stress to save the patient's life, இல்லையா? And once the patient gets better, that stress is transferred to me. So that is one patient for you. For me, every day that's a patient. Every day there is a patient. So every day I go through the stress. So how to manage the stress is very, very important. So as I rightly said, the incidence of suicidal rate is very high. Incidence of mental health disorder is very high. Even family harmony is getting affected. Exactly. And the life period also is cut short because of the stress we take. நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றீங்க? இதை நீங்க ஒன்று சொன்னீங்க, யூகேல நீங்க போய் படிக்கும் பொழுதே வந்து பெட் சைட் மேனர்ஸ் அந்த இது அவங்க ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் வச்சிருக்காங்களா, இல்லை ஹவு தே ஆர் ஏபிள் டு மேனேஜ், ஹவு யூ ஆர் மேனேஜிங் இட்? அப்படி கிடையாது. earlier on, that is I'm talking about teaching programs those days. I'm talking about 35 years ago. இங்கே வந்து வெறும் பாடம் சொல்லித்தரது, புஸ்தகத்தை பார்த்து சொல்லித்தரது. அப்போ வந்து that's why we are all good doctors. But that doesn't translate to a regular, what the patient is expecting. நீ வந்து ஹெர்னியா பற்றி படித்தேன்னா எல்லாம் பற்றி படிச்சிடலாம், கடைன்னு போயிட்டு சொல்லி ஆப்ரேட் பண்ணலாம், அது வேறு விஷயம். But how you communicate, how you interact with the patient, how you interact with the patient's family, everything is completely different overseas. Now, of course, things have changed. In fact, our curriculum also includes ethics, communication, everything, part of a MBBS training itself now. So things have changed now. டாக்டர், இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபும் டாக்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாப்புலர் பொலிட்டிஷியன் ஆல்சோ. உங்கள் ஒருத்தவங்க டாக்டர், ஒருத்தவங்க லாயர். எப்படி உங்களுடைய ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? உங்களால் அவங்களுக்கு டைம் கொடுக்க முடியுதா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதா? எப்படி பண்ணுறீங்க? Again, very interesting question. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நாங்கள் வந்து எல்லாருக்கும் டீச் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் ஐ கிவ் லெக்சர்ஸ் ஃபார் தி HR people also. அவங்க போயிட்டு சொல்லுவேன், நான் I think you have to divide your time between work and the family life and everything. But there is no such thing as work-life balance for doctors. We take it as we go along. See,
In fact, when my wife was practicing and I was practicing, we used to communicate only in the corridors of the hospital, அப்படிங்க. not at home. Okay. ஏன்னா நான் வீட்டில் போகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் இருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் when I was training overseas, we used to live away from each other because we are working in different hospital. நான் வந்து சாட்டர்டே சண்டே நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க டியூட்டியில் இருப்பாங்க. அது மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வி கேம் பேக் டு இந்தியா பிகாஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு பி இன் த சேம் பிளேஸ் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் க்ரோயிங் அப். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியோட வரணும்னு சொல்லிட்டு தான். பட் ஈவன் ஆஃப்டர் கமிங் பேக் ஹியர் திங்ஸ் ஆர் நாட் டிஃப்ரெண்ட். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பிஸி டாக்டர் கப்புள்ஸ் ஃபேஸ் திஸ். பட் again, it is a part of the life. Whatever time you have, you make it more interesting and invest more on the little time you have with the family. But you cannot dedicate yourself. அதாவது சாட்டர்டே சண்டே நான் ஃபேமிலிக்கு தான், நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்னு ஒரு ஷெட்யூல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. முடியாது. ஆக்சுவலி இப்போ ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஜெஃப் பெசோஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. ரேதர் தென் யூசிங் த வேர்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வி கேன் யூஸ் த வேர்ட் ஒர்க் லைஃப் ஹார்மனி. So the better we work, the better we will have family. The better family, we will be able to focus better on the work. So it's more about creating and managing with harmony. Absolutely. What little time you spend with the family, invest it better. That's all you make it. No? The quality of time. That is more important, I think. But of course, we always advise to others. As I rightly said, it is very, very important. If you don't invest on a work-life balance, people can lot of in other, what we call NCDs now. See, now you see the commonest cause of death in our country is non-communicable diseases. One of the causes because of stress at work. They become diabetic at very young age, hypertensive, BP அதிகமாக ஏறுறது, அதனால ஹார்ட் டிசீஸ் அதிகமாக ஆகிறது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் சொல்கிறோம். நாட் ஹார்ட் டிசீஸ் அலோன், ஸ்ட்ரோக், ஹார்ட் டிசீஸ், வாஸ்குலர் டிசீஸ் எல்லாமே அதிகமாகிறது. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ட்ரை டு do that. Of course, we have become a past generation of doctors. Coming generation of doctors probably plan to do that. I think they should do that also because our work style has also changed now. As you said, technology is coming in. Maybe they'll have more time for themselves or in the family also, I think, maybe in future. But as of today, I see there is no change now. இப்போ கம்மிங் ஜென்ரேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் நீங்கள் உங்ககிட்ட நிறைய பேர் நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன மேஜராக டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அவங்களுடைய பிஹேவியர், அட்டிடியூட் அண்ட் அதிலெல்லாம் நீங்கள் ஏதாவது மேஜராக டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா உங்கள் ஜென்ரேஷனுக்கும் இப்போ வர டாக்டர்ஸ் ஜென்ரேஷனுக்கும்? கண்டிப்பாக தி கம்மிங் ஜெனரேஷன் தி ஆர் எக்ஸ்போஸ் டு த வேர்ல்ட் வைட் மெடிக்கல் டெக்னாலஜி, மெடிக்கல் ஃபீல்ட் வெரி வெல். பிகாஸ் நம்ம படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஃபோனு கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இமெயில் கிடையாது. இப்போ வந்து டச் ஆஃப் அ பட்டன் யூ கெட் எவ்ரி திங் நவ். இன்ஃபேக்ட் அப்போல்லாம் வந்து நீங்கள் எதனா டவுட்னா லைப்ரரி ஓடி போய் புக்கெல்லாம் பார்க்கணும். பட் லைப்ரரி போனாலும் த புக்ஸ் ஈவன் தோ இட்ஸ் சப்போஸ் டு பி த நியூ புக் மேபி அவுடேட்டட் பிகாஸ் பை த டைம் இட் கம்ஸ் டு லைப்ரரி இட்ஸ் 5 years old. இப்போல்லாம் நாங்கள் பேஷண்ட் பார்த்தவொடனே சாட் ஜிபிடி டச் பண்ணாக்க உடனே உங்களுக்கு அந்த கண்டிஷன் படி வந்துடுது. ஸோ தே ஆர் வெல் வேர்ஸ்ட் வித் தேட். பட் the dedication to medical field is probably kind of changing now. That's mainly because as we discussing earlier, patients relationship with the doctor is also changing. உங்களுக்குலாம் அந்த காலத்தில் தெரியும், ஒரு டாக்டர் பார்க்குறதுனா அவங்க வந்து கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. They are prepared to wait for 4 hours, 5 hours, 6 hours. இப்போ வந்து அது மாதிரி கிடையாது. அவங்க வந்து டாக்டரை பற்றி கூகுளில் பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் என்னை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே என்னோடய ரெஸ்யூமே கையில் வச்சுருப்பாங்க. அவங்க என்னை பற்றி என்னை விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் வந்து நானே மறந்துருப்பேன். நான் 25 years ago நான் என்ன பண்ண அவங்களுக்கு தெரியும். யூ டிட் தட் சொல்லிட்டு அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்க த பேஷண்ட் நோஸ் மோர் அபவுட் மீ அண்ட் தட் ஸ்லோலி தட் பேஷண்ட் டாக்டர் போயிடுச்சு. இப்போ வந்து கிளையண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். ஐ எம் அ ப்ரொவைடர், ஹெல்த் கேர் ப்ரொவைடர், இஸ் அ கிளையண்ட். அது மாதிரி ரிலேஷன்ஷிப் வருது. which I think தமிழக அரசு அணியில் வந்து நோயாளிகள் பயனாளிகள் போடணும். கரெக்ட். See, the wording is okay, but the relationship should remain. அது மாதிரி இல்லை இப்போ. அதே மாதிரி பேஷண்ட்ஸ் அவுட்லுக் டுவர்ட்ஸ் டாக்டர் மாறுது, டாக்டர்ஸ் அவுட்லுக் டுவர்ட் பேஷண்ட்ஸும் ஸ்லோவாக மாறுது. ஐ திங்க் தட் ஷுட் நாட் சேஞ்ச். தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர், நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர். ஸோ நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியே ஃபஸ்ட்டாக எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர். உங்களுக்கும் செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் மேஜராக நான் சவால்கள் இருக்கிறது பார்க்குறேன். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனில் இப்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டருடைய சன்னோ அவரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகும்போதோ, இல்லை லாயருடைய சன் லாயர் ஆகும்போதோ, அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயர்ஸ்க்கு இருக்கிறது இல்லைல்ல. நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு என்ன சேலஞ்ச், அவங்களுக்கு என்ன சேலஞ்ச்? செகண்ட் ஜென்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஐ சி இஸ் போத் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னன்னா, நம்ம அண்டர்டாக்.
இல்லையா? நான் வந்து ஐயோ! அப்பா பெரிய ப்ரொஃபஸரு. ஆ. அந்த ப்ரெஷரே கிடையாது எனக்கு. ஆ. அந்த மாரி ப்ரெஷர் நான் நெறைய பேர்ட்ட பார்த்தேன். என் கிளாஸ்மேட்ஸ் நெறைய பேர்கிட்ட. ம். அது மாரி அப்பா வந்து ஏற்கனவே ப்ரொஃபஸரா இருக்காரு. ஆ. அந்த பையனுக்கு இது தெரியலன்னா, மத்தவங்கலாம் நெனைப்பாங்க. ஆ. ப்ரொஃபஸர் பையனுக்கு இது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஐ அம் நோபடி தேர் இஸ்ன்ட் இட்? ஸோ, ஐ கேன் டூ வாட்டெவர் ஐ வாண்ட். இதே மாரி நீங்க கிரிக்கெட் மேட்ச்லயும் பார்க்கலாம் நீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, நேபாள் பீட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ். ம். இல்லையா? பிகாஸ் அண்டர் டாக்ஸ். தே ஹேவ் நோ பிரஷர். தே பிளேயிங் அகெயின்ஸ்ட் பிக் கன்ஸ். ம். அதே மாரி தான் எனக்கும். ஸோ, ஐ பிளேயிங் லைக் அ ஃப்ரீ கேம் ஆஸ் ஐ கோ அலாங். ஸோ, அது மாரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, யூ டோன்ட் ஹேவ் பேக்கப் ஃபெசிலிட்டீஸ், சப்போர்ட் அது மாரி. யாரும் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு இல்ல அது மாரின்னு சொல்லிட்டு. கேரியர் கைடன்ஸ் But டோல். I really don't think that's a major disadvantage these days, especially. I don't think if you do well, if you perform well, I think the results will speak for yourself, and the patients will come along with you. That's what I feel. டாக்டர் ப்ரொஃபஷன்ல நெட்வொர்க்கிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? அது அவங்களுடைய ப்ரொஃபஷனல் குரோத்துக்கு எந்த விதத்துல பயன்படுது? Networking is very important because people have to know what you are doing, what good you are doing. At the same time, you cannot depend on social media alone to promote yourself. I believe it's a wrong thing. You can, in fact, I think, as you know, the NMC doesn't encourage that. National Medical Commission doesn't encourage that. You cannot use patients' portfolios and all those testimonials and everything. In fact, you cannot expose patients at all these days. Social media. Some people do that. I think which is very wrong. You can give information about the disease what you are treating. You can say something about yourself because as we talked about earlier, technology is advancing. You may be doing some new procedures which may be of help to patients, so which has to be kept abreast. So patient information is very important, but you cannot. Some people have seen that giving wrong information to the patients. They are number one. They are the best. They have done 10,000 cases. They have 100% results and everything. Please, I don't think we should do that. Giving wrong information to the patients, and they'll be carried away. That's when the trust falls. The patient goes with very high expectation to a doctor. Things go wrong, and that's when all this litigation, medical legal cases. ரியாலிட்டி புரிஞ்சுட்டு போகும்போது பிரச்சனை இருக்கு. இங்க வந்து ஒரு ஃபேக் இமேஜை கிரியேட் பண்ணிட்டு Correct. You have to be transparent in your communication. Upfront, you have to say. Even today, before coming here, I was talking to the patient. I told them 95% success rate. What, doctor? No 100%. I said, sorry. If somebody can give 100%, you can go to them, because you have to be very, very transparent. Because there are certain cases you can give 100%. There are certain cases you cannot, isn't it? Everybody has to accept that. டாக்டர் பை த வே நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்க ஃபேமிலி இது எல்லாமே போக, இது இல்லாம நிறையா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லயும் நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க. குறிப்பா சிக்கி சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல நீங்க ஹெல்த் கேர் கமிட்டியினுடைய ஹெட்டா இருக்கீங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து this is a way I thought I can de-stress myself. நம்ம சொல்லியிருந்த வெறும் மெடிசன், பேஷண்ட், ஹாஸ்பிட்டல் அப்படியே இருக்கிறத விட கொஞ்சம் இருக்கிற டைமில் இது மாதிரி வெளியே போயிட்டு கெட் இன்வால்வ் வித் நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அது மாதிரின்னு சொல்லிட்டு சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஹெல்த் கேர் சேராக இருக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி ஃபிக்கியில் இருந்தேன் நான். ஒரு 2-3 இயர்ஸ் இருந்தேன் நான். இதில் என்னென்னா ஒன் இஸ் நெட்வொர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். Also, it gives me an idea of technology development. As a doctor sitting inside a clinical room, operation theater, I don't know what's happening. I cannot keep abreast with what's happening in the outside world, in technological advancement. This gives me an information which I take this as an opportunity to spread it to others. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். Every year we conduct what is called a Meditech. In fact, which is coming up in December also. Next one is coming up, Meditech 2.0 ன்னு சொல்லிட்டு. அதில் we're going to bring in a lot of people, predominantly with AI. What AI is going to do for the healthcare professionals. First, நாங்க panel discussion, fireside chat, then we're going to encourage a lot of people with startup in AI. So we're going to have pitch பண்ண போகிறோம் அவங்களுக்கு வச்சுட்டு. Then we have some juries to pick them up and support them and things like that. And finally, we're going to pick up best performing hospitals in different categories. போட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது, அவார்ட்ஸ் செஷன்லாம் வச்சுருக்கிறோம் நாங்கள். ப்ளீஸ் ஐ ஃபைண்ட் இட் லைக் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். கொஞ்சம் வெளியே போயிட்டு இது மாதிரி கொஞ்சம் வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. I also do other things. I've started a trust, educational trust, about 15 years ago. So we run colleges in the rural areas in Tirunelveli district and schools in North Madras, again so-called socially deprived areas where we can support a lot of people. So this I take it as a challenge and help them out. See, it is not just when you are successful, you should be happy alone. I think you should lend hands to others also to come up in the life.
That's what I feel. At this stage, I can really say, recently we supported 2 students from Rayabaram area who passed out of our school, become doctors. Never in the history. எந்த ஸ்கூல்? Our matriculation school, Dhanalakshmi Higher Secondary School. Okay. So they are POI is sponsoring them for the education also. Very good. They're doctors in Stanley Medical College, medical students, Medical. Stanley Medical College. So I'm happy. I support them during right from class 5 onwards. I've been supporting them. I'm glad he will also become a doctor like me. Who knows, one day. ஸோ நீங்கள் நிறைய டாக்டர்ஸை உருவாக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஆண்டர்பிரினர்ஸ், ஹெல்த் கேர் ஆண்டர்பிரினர்ஸையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டாக்டர். டாக்டர், இப்போது ரூரல் ஹெல்த் கேர் இருக்குது இல்லைங்களா? ஸோ ரூரல் ஹெல்த் கேருக்கும் இப்போது அர்பன் ஹெல்த் கேருக்கும் இருக்க ஸ்டார்க் டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ இதை ஏஐ மாதிரி டெக்னாலஜி எப்படி பிரிட்ஜ் பண்ணும்? See, this is one of my probably favorite topic, I would say. The difference between, again, a Western healthcare and Indian healthcare is this. Still, இன்னும் பார்த்தீங்கன்னா 70% மக்கள் ரூரலில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சூப்பர் டூப்பர் டெக்னாலஜி Tier 1 மேபி Tier 2 சிட்டிஸில் இருந்தாலும் அவங்களுக்கு இது ஆக்சசபிள் இல்லை. They can be affordable but accessible இல்லை. அதை how to bring it to them. That is one of the challenges. We have been discussing with the governments and all the stakeholders. What will help? In fact, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லலாம். Telemedicine is one, wonderful technology. இதில் ஏஐ இன்கார்பரேட் பண்ணலாம். டெலிமெடிசன் ப்ளஸ் டயக்னாஸ்டிக்ஸ் கூட. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அல்ட்ராசவுண்ட் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு டாக்டர் தான் பண்ணுறாங்க. டாக்டர் இமீடியட்லி வில் இன்டர்பிரட் த ரிசல்ட்ஸ் and give you the report within 2 hours. இது மாதிரி ஒரு ரேடியாலஜிஸ்டும் ஒரு கிராமத்தில் வைக்க முடியாது, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் வைக்க முடியாது. அதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் மிஷினை நீங்கள் அங்கே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பிரைமரி ஹெல்த் சென்டரில். அதை பண்ணுறது ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம். He may not be an expert in interpreting, but that can be read by doctors who are far away. That is coming into vogue now. நீங்கள் எக்கோகார்டியோகிராம், ஹார்ட் ஸ்கேன் பண்ணலாம், அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ICU, இன்டென்சிவ் கேர் is being managed by doctors in India. Okay. There are some, I wouldn't say rural areas in US. There are some small hospitals in US which don't have critical care specialists, run by only nurses. Basically, they have what's called like a CCTV kind of technology. Each patient can have a camera with all the parameters uploaded. Real-time BP, pulse, oxygenation, எல்லாம் பார்த்துக்கிறான். அங்கே நர்ஸ் அண்ட் டெக்னீஷியன் மட்டும் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் they look at all the patients. உதாரணத்துக்கு ஒரு 15 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த ஐசியூவில் இங்கே பார்த்துக்கிட்டு ரியல் டைம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இப்போது ஏர்போர்ட் போனீங்கன்னா எப்படி ஏர்போர்ட் ஏடிசி இருக்குது இல்லையா, எல்லா அரைவல்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி டாக்டர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பேஷண்ட் பிபி கம்மியாகுது, பல்ஸ் ரேட் அதிகமாகுது, ஸோ பெட் நம்பர் 15 இந்த மெடிசன் கொடு, அந்த மெடிசன் கொடு, அது மாதிரி இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேஷண்ட் கம்மியானாலும், அதாவது அவங்களோட பிபி கம்மியாகுது, ஆக்சிஜன் கம்மியாகுதுன்னா இன்டுபேட் பண்ணுறதுக்கு கூட அங்கே டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ திஸ் பேஷண்ட் ரிக்வயர்ஸ் வென்டிலேஷன் அப்படின்னு சொன்னால் அது பண்ணிவிடுவாங்க. தென் இஸ் ஷிஃப்டட் டு ஹையர் கேர் சென்டர்ஸ். ஸோ கட் டவுன் தி காஸ்ட். ஸோ யூஎஸ் இஸ் டூயிங் திஸ். உதாரணத்துக்கு ஒரு நைட் ஷிஃப்டில் ஒரு 2 கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதுக்கு 1/10 காஸ்ட்டுக்கு இங்கே ஒரு டாக்டர் இங்கே போட்டுட்டு அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ டெலியூ ஐசியூலாம் இட்ஸ் டேக்கன் ஆஃப் வெரி வெல். இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? இந்தியாவில் யார் பண்ணுறா அந்த? அப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரெயின்ட் அண்ட் அப்ரூவ்ட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அவங்க போர்ட் சர்டிஃபைட் சொல்கிறாங்க இல்லையா, அம்மா இருக்கிறவங்க இட்ஸ் வைட்லி அக்செப்டட். அதே மாதிரி டெலி ரேடியாலஜி இப்போ கனடாவில் பண்ணுற எக்ஸ்ரேஸ் எல்லாம் இட்ஸ் நாட் டன் பை கெனடியன் டாக்டர்ஸ். அங்கேருந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகுது. அங்கே எம்பேனல் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஓவர் நைட் பார்த்துருவாங்க, அவங்க ரிப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் பேயிங் எ கெனடியன் டாக்டர் ஃபார் ஹை அமௌண்ட், 90% ஆஃப் தி ஆல் தி எக்ஸ்ரேஸ் அண்ட் எம்ஆர்ஐஸ் அண்ட் சிடி ஸ்கேன்ஸ் இங்கே பார்த்துருவாங்க. இவங்க பார்த்து இங்கே ரிப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. இதே மாதிரி இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மத்திய பிரதேஷில் ஒரு சிடி ஸ்கேன் சென்டர் இருக்குது. அங்கே ஒரு ஹை லெவல் ரேடியாலஜிஸ்ட் இருக்க மாட்டாங்க. அங்கேருந்து சென்னைக்கு புஷ் பண்ணிடுவாங்க. இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நைட்டில் பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டெலி ரேடியாலஜி, டெலி ஐசியூ, டெலி டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போது. ஸோ இன் தட் வே ஐ திங்க் வி ஆர் கிவிங் அ குட் கேர் ஃபார் ரிமோட். வி டோன்ட் சே ரூரல் தீஸ் டேஸ், திஸ் இஸ் கால்ட் ரிமோட் ஏரியாஸ், அது மாதிரி இன்ஆக்சசிபிள் ஏரியாஸ். ஸோ இட் கேன் கம் அப் வெரி வெல்.
பட் தட் ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் கான்செப்ட் வரணும். அது மாதிரி அதாவது அங்கே பார்த்துட்டு ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்காக போகிறாங்க, அவங்க ஒரு டாக்டரோ நர்ஸோ பார்த்துட்டு எந்த பேஷண்ட்டை அங்கே மேனேஜ் பண்ண முடியும், எந்த பேஷண்ட்டை ஹையர் லெவல் சென்டர் போக முடியும், அது மாதிரி பார்த்துட்டு ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணி நியரஸ்ட் ஹையர் சென்டர் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தெர் லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் ஹெல்த் கேர். ஐ திங்க் தட் ஹேஸ் டு பி டிஸ்கஸ் அண்ட் தென் டெவலப்ட். ஐ திங்க் இட்ஸ் ஈஸிலி பாசிபிள். டாக்டர், இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு ஹெல்த் கேர்ல வந்து இந்தியாக்கே ஒரு முன்மாதிரி மாநிலமா இருக்கு. அது எப்படி உருவாச்சு? ஏன்னா நீங்க வந்து பிசினஸ், பாலிடிக்ஸ், ப்ரொஃபஷன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, எக்ஸ்பர்டீஸும் இருக்கு. ஸோ தமிழ்நாடு இன்னைக்கு ஹெல்த் கேர் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்டேட்டஸ் எப்படி வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு? இதுக்கு காரணங்கள் என்ன? அது வந்து ப்ராப்ளி ஹிஸ்டாரிக்கல் ஐ வுட் சே. ஏன்னா சென்னை இஸ் கால் மெட்ராஸ் இஸ் கால் மெக்கா ஆஃப் ஹெல்த் சொல்லுவாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நான் படித்த காலேஜ் வந்து ஒன் ஆஃப் தி நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் காலேஜ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் காலேஜ் இஸ் இன் கொல்கட்டா, செகண்ட் காலேஜ் இன் இந்தியா. முதல் பெண் மருத்துவர் வந்து சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லாம் வந்தாங்க. இன்ஃபேக்ட் பிஃபோர் யூகேலேயே வந்து பெண்கள் வந்து அலௌடு கிடையாது, யூஎஸ்ல அலௌடு கிடையாது. அப்போ வந்து இங்கே அலோவ் பண்ணாங்க. ஸோ 175 years old காலேஜ் அது அப்பயே ஆரம்பிச்சுது. ஸோ ஆப்வியஸ்லி யூ ஹவ் குட் டாக்டர்ஸ். வி ஹவ் லாட் ஆஃப் ஹை ஃப்ளையர்ஸ் ஃப்ரம் சென்னை அந்த காலத்துல இருந்தே. அப்போ வந்து டெக்னாலஜி கிடையாது அஃப்கோர்ஸ், பட் டாக்டர்ஸ் வெரி குட் மைண்டு, படிப்பு அறிவு நிறையா உள்ள டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, மருத்துவர்கள் இருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏஎல் முதலியார் நாங்கள் ஒருத்தவங்க இருப்பாங்க, ரத்னவேல் சுப்பிரமணியம் இருக்கிறாங்க, தென் சரத் சர்ஜரில் இருந்தார், ப்ரொஃபஸர் நஞ்சுன் ராவ் இருக்கிறாங்க, ரங்கபாஷா. தேர் ஆர் பயனியர்ஸ் இன் சர்ஜரி, பயனியர்ஸ் இன் மெடிசன், அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. கேஸ்ட்ரோன்ட்ராலஜி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா லங் ஸ்பெஷலிஸ்ட் அது மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ அது இருக்கும்போது அது சென்டர் எஃபெக்ட் சொல்கிறது. உதாரணத்துக்கு விஸ்வநாதன் ஆனந்த் வந்து இங்கே செஸ் ப்ளே பண்ண உடனே சென்னை பிகேம் ஹப் ஆஃப் கரெக்ட். செஸ். கோபி சந்த் வந்து பேட்மிண்டன் ஹைதராபாத்ல ஆடின உடனே ஹைதராபாத் எல்லாம் பேட்மிண்டன் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி இங்கே வந்து இட் இஸ் காட் ஆன் லைக் அ ஃபயர் இன் மெடிசன் அண்ட் வி மேனேஜ் டு கீப் இட் கோயிங். அஃப்கோர்ஸ் ஈவன் தோ மெட்ராஸ் இஸ் லீடிங் மதர் சென்டர், டெல்லி, சென்னை, ஹைதராபாத், even for that matter Calcutta is also picking up now. So all the tier 1 cities are doing very well. But in fact India is one of the leading healthcare providers for the whole country. Today if you see my hospital, Apollo Hospital, provides healthcare facility for 200 countries. இன்னைக்கு கூட நான் வரதுக்கு முன்னாடி ஒரு மொரிஷியஸ் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன் நான். routinely we see a lot of patients from overseas. So not only for Indians, we provide healthcare facilities for outside also, both in-house. We have facilities locally as well as patients fly in for our facilities. I have been to many hospitals as a patient attender and நிறைய social work அந்த ரிலேட்டடாக. நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது அதில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீம்லைன்ட் ஆப்ரேஷன்ஸ், ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு மெக்கானிசம், பேஷண்ட் கேர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சம்திங் வெரி டிஸ்டிங்க்டாக நான் பார்க்குறேன் அந்த ஹாஸ்பிட்டலில். நீங்கள் அங்கே இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் யூஎஸில் யூகேல படிச்சிருக்கீங்க அண்ட் வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் அப்போலோ? Of course, they are the pioneers, number one in corporate healthcare. 43 years ago, this was a number one hospital. Dr. P. Reddy, our chairman, I think he's struggled nearly for 3 to 4 years to take off this concept. You know, before that, யாருமே ஒரு கார்ப்பரேட் ஹெல்த் கேர் வந்து நம்பலை. முந்திலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு நர்சிங் ஹோம் கான்செப்ட் தான் இருக்கும். ஒரு டாக்டர் இருப்பார், ஒரு 10 பெட் ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பார், அவரே அட்மிட் பண்ணுவார், அவரே ட்ரீட் பண்ணுவார், அவரே அனுப்புவார். தட்ஸ் அ நர்சிங் ஹோம் கான்செப்ட். இது வந்து pull in all the talents from all around the world and pull in all the resources including finance. It is a public listed company. ஸோ எல்லா காசும் வாங்கி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதை நல்லபடியாக நடத்தி இன்வெஸ்டருக்கும் பார்த்துக்கணும், நோயாளிக்கும் பெஸ்ட் கேர் கொடுக்கணும். அந்த கான்செப்டை கொண்டு வந்தது nobody believed in that. So in fact our chairman used to give his impressions and history, அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, how he was being shooed away by a lot of doctors themselves. இந்த கான்செப்ட் ஒர்க் பண்ணாது, lot of bureaucrats shoot him away. Still that persistence and perseverance, grit and determination, that's what made him a success. Today this hospital is number one. Not only that, it sets standards for other hospitals also. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 74 ஹாஸ்பிட்டல் இந்தியா இருக்குன்னா அதை மாதிரி 300 அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நிறைய ஆஸ்ட்ரா இருக்குது, மேக்ஸ் ஹெல்த் கேர் இருக்குது, கிளினிகல்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது, நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ வி ஆர் ட்ரைங் டு கம் அட் பார் வித் வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்ஸ். த டிஃபிகல்ட்டி இஸ் த காஸ்ட் ஃபேக்டர். The how much our people can afford, how much others can afford. That is where the other things come. Even though the
provision of healthcare is the same. You set up the infrastructure becomes very difficult for us. Mainly because they charge about 10 times, 25 times more for treating the illness. We charge about 10 times, 25 times less. So we have to manage with whatever returns we have. So you have to keep the patients happy, we have to keep the family happy, we have to keep the investors also happy along with that. டாக்டர், இப்போ யங்ஸ்டர்ஸ் மெடிசன் ப்ரொஃபஷனல் வராங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த டெர்ஷரி லெவல் ஹாஸ்பிட்டல், பிக் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணாதான் நல்லா எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சிஸ்டம் கரெக்டா இல்லை ஹவு தே நீட் டு? மை அட்வைஸ் டு யங்ஸ்டர்ஸ், அதாவது நான் முதல்ல சொல்கிறது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே நான் சொல்கிறேன். நான் அப்பயே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமுக்குலாம் இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படின்னா அவங்க நீட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர்னா என்ன, மெடிசன்னா என்ன, மெடிசன் எப்படி எவால்வ் ஆக போகிறது, ஃப்யூச்சர், ஏன்னா அவங்க வந்து இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான் எம்பிபிஎஸ் ஜாயினே பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ மாற்றம் இருக்க போகிறது, அவங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குது ஆஸ் அ டாக்டர், அதெல்லாம் பார்த்து தான் அவங்க டாக்டராகவே சேரணும். நான் மெயின் அட்வைஸ் சொல்கிறது வந்து 2 தான். ஒன்று வந்து டோன்ட் டேக் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் ஆஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் அ ப்ரொஃபஷன். டாக்டர்னா நிறையா காசு சம்பாதிக்கலாம், அது மாதிரி சொல்லிட்டு அது இருக்கவே கூடாது. யுவர் மோட்டோ ஷுட் பி சர்வீஸ். As part of the service you make money, it's okay, but you should never be going after the money as a doctor. Maybe in other fields I don't know, but as a doctor you should never go after money. That's when you try to complicate things with the patient's treatment adu marla. So first thing is that. Second, dedication is always important. Patients come first before you and your personal life. நான் நிறைய வாட்டி நான் வந்து சினிமா தேட்டர்லேருந்து எங்கள் ஃபேமிலி விட்டுட்டு ஓடி இருக்கேன் நடுராத்திரி. அவங்க நீங்களே தனியாக டாக்ஸி எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி போயிருக்கு. அதனால் ஃபேமிலி ஆர் நாட் ஹாப்பி. இன்ஃபேக்ட் தே ஹேட்டட் மீ ஆல்சோ, மை சில்ட்ரன் ஹேட்டட் மீ ஆல்சோ. பட் தட் ஷுட் பி யுவர் மோட்டோ. எடுத்த உடனே அதுதான் நீங்கள் நினச்சிக்கணும். பட் தெர் இஸ் என்ஜாய்மெண்ட் இன் லைஃப் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ். பேஷண்ட்ஸ் நல்லாகி வீட்டுக்கு போகும்போது there are so many success stories. Even just before coming here, I saw a patient who was almost in his deathbed. Nobody was prepared to take on any treatment. அது வந்து டைரக்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. உலகத்திலே முதல்ல ஒரு மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாங்க. பிகேம் சக்ஸஸ்ஃபுல். பேஷண்ட் இஸ் வெரி ஃபைன் நவ். இஸ் a very யங்ஸ்டர்ஸ். he was dying of liver failure. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க which was not described before. அது மாதிரி அந்த பேஷண்ட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அன்றைக்கி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டது அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. எல்லாம் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நான் எங்கள் டீமில், அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அந்த பேஷண்ட் பார்த்து இன்றைக்கி நடந்து வரும்போது அது மாதிரி நிறைய பேர் அதுதான் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குது. நாட் த மணி யூ டேக் ஃப்ரம் தி பேஷண்ட்ஸ் ஆர் வாட் எவர். ஸோ தட் ஷுட் பி அ பிரைம் எய்ம் அண்ட் மோட்டோ when you become a doctor. Second, you should be prepared to work hard day and night. இந்த மாதிரி டைம் பார்த்துட்டு 5 மணி ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போயிடுவேன், அது மாதிரிலாம் முடியவே முடியாது. You cannot be a clock watcher always. Sometimes yes, there are some important occasions you can do that, but you can never be. So your dedication and hard work and your patients always there for the patient. That is what will be a good doctor. Secondly, future. Be ready for the future. ஒரு இன்னைக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிங்க அதோட முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி thousands of journals are coming up. எல்லாத்தையும் படிக்க முடியாது. relevant topics are there. அது வந்து நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு you should be prepared to spend some time. நான் இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் about 20 to 30 minutes I see some journals or some updates every day. It may not be relevant to my topic, something what's happening in the field of medicine. அது மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். It may be in cancer, it may be in heart disease, it may be in diabetes. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி மினிமம் 20 to 30 minutes நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். May be relevant, may not be relevant to your field of practice. அது மாதிரி இருந்தால் தான் இருக்கணும். So you be prepared to work hard, be prepared to continuously update yourself. Only then you'll be a good doctor, successful doctor. ப்ரைவேட் ஹெல்த் கேர் வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டே இருக்குது. நிறைய டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூஸ், இன்னோவேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் செக்மெண்ட்லேருந்து வந்துட்டு இருக்குது. அதில் என்டர் ஆகிற ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது ஹெல்த் கேர், ஹெல்த் டெக், மெட்டெக், இதில் என்டர் ஆகிற ஆண்டர்பிரினர்ஸ்க்கு உங்களுடைய அட்வைசஸ் என்ன? ஹெல்த் கேர் இஸ் அ ஹியூஜ்லி எவால்விங் ஃபீல்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தி CAGR சொல்லுவாங்க, தட் இஸ் ஆனுவல் growth rate is about 14 to 18%, faster than a software technology. Both money as well as the speed at which it's growing, it's fantastic. I see a very good future, at least for now. As இன்னைக்கு உட்காந்துருக்க இடத்துலேருந்து பார்த்தாக்கா அது மாதிரி தெரியுது.
எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் அது மாதிரி போகும்னு தெரியாது. எஸ்பெஷலி இந்தியா இஸ் அ பிளேஸ் வேர் we attract a lot of talents and investments here because of the population. India is the most populous country. நம்ம சைனாவை பீட் பண்ணிட்டோம், 1.43 பில்லியன். அதுக்கேற்ற மாதிரி பாப்புலேஷன் இருக்கு. இட்ஸ் ஹேவ் போத் அட்வான்டேஜஸ் ஆஃப் யங் பாப்புலேஷன் ஆஸ் வெல் அஸ் எல்டர்லி பாப்புலேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்டர்லி பாப்புலேஷன் சப்போஸ் டு பி டிஸ்அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஃப் தே பிகம் இல், அது மாதிரிலாம் பார்க்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட் திங் இஸ் so called the 50% of the young population what we have now, because of the lifestyle changes, they're also getting into disease population. நம்ம என்ன பார்க்குறோன்னா, this 50% of the young population will contribute to the economy, the growth of the country அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. But these are the youngsters who are falling into the trap of food habits, lifestyle, sleep, addiction to social media, mental health, அது மாதிரிலாம் போயிட்டு they become ill. That is what, as a medical field, as a doctor, we are all worried about. இந்த யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து நல்ல பாதையில் கொண்டு போயிட்டு அவங்கள டிசீஸ் இல்லாமல், நான் சொன்ன மாதிரி என்சிடின்னு சொல்லி நான் கம்யூனிகபிள் டிசீஸ், டயபெட்டிஸ் இல்லாமல், ஹைப்பர்டென்ஷன் இல்லாமல் கொண்டு போயிட்டோம்னா, ஐ திங்க் we have a fantastic future for the country as well as for the health care. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஆக்சுவலாக உங்களுடைய அட்வைஸ், இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்களுடைய வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம திரும்ப இன்னொரு பாட்காஸ்ட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்திப்போம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ. brandpuli.com பிஸ்னஸ்மேன் கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.